Taste the Daily. கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களே, முன்னாள் முதல்வர் அவர்களே, இந்நாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் வருங்கால முதல்வரும் ஆகிய உங்களை ராமநாதபுரம் மாவட்ட நெசவாளர்கள் சார்பில் இங்கே வருக வருக என வரவேற்பதில் நாம் மிக பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நேற்றைய தினம், அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் என்றால் பரமக்குடி சுற்று வட்டாரத்தில் 10 கிலோமீட்டர் அளவில் நமது சௌராஷ்டிரா நெசவாளர்கள் அதிகம் வாழும் பகுதியாக உள்ளது. நேற்றைய தினம் நமது பரமக்குடிக்கு ஐயா வருகை புரிந்து மிக சிறப்புரை ஆற்றி, அதாவது வெளிச்சி மிக்க ஒரு சிறப்புரை ஆற்றி மக்கள் வெள்ளத்தில் மிதந்து வந்து எங்களுக்கு எல்லாம் சிறப்பாக இருந்தாங்க. ஐயாவுடைய பேரை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் மக்கள் நீங்கள் பேசிட்டு போன பிறகு என்ன சொல்றாங்க, அடுத்த தடவை எடப்பாடி தான், அது ஒன்றும் சந்தேகமே இல்லையா, அது உறுதி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பரமக்குடி சட்டமன்ற தொகுதி வந்து எப்பவுமே நம்ம ஏடிஎம்கே கோட்டையாக தான் இருந்துச்சு. ஒரு சில காரணங்களால் இந்த தடவை நம்ம தவறி விட்டுட்டோம். ஆனால் அடுத்த முறை அதிக வாக்கு வித்தியாசத்தில் பரமக்குடி சட்டமன்ற தொகுதி நம்ம அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து அந்த எம்எல்ஏ உங்க காலடியை சமர்ப்பிப்போம் என்று இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கிறோம். அதே மாதிரி இந்த பகுதி நம்ம பரமக்குடி பகுதி எடுத்துக்கிட்டேன்னா ஃபுல்லா நெசவாளர்கள் தான், அதுவும் சௌராஷ்டிர மக்கள் மட்டும்தான். அங்கே வந்து கைத்தறி மட்டும்தான் இருக்கு. இன்னும் விசைத்தறி வந்து எங்களுக்கு நம்ம இன்னும் எங்கள் ஏரியா வரல. ஐயாவுடைய ஏரியா நிறைய நெசவாளர்கள் இருக்காங்க, அங்கே விசைத்தறியும் கலந்து இருக்கு. ஆனால் இங்கே வந்து வெறும் கைத்தறி மட்டும்தான் நம்பி இருக்கோம். கைத்தறி அதாவது தனியாகவும் இருக்காங்க, கூட்டுறவு சங்கமும் இருக்காங்க. அதனால ஐயாவிட்ட நம்ம கைத்தறி சம்பந்தமா சில கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். அதை கொஞ்சம் ஆவணம் செய்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். முதலாவது கோரிக்கையாக, நெசவாளர்கள் 60 வயது முடிந்தவுடன் அதாவது எந்தவித நிபந்தனையும் இன்றி ஓய்வூதியம் வழங்க வேண்டும் கேட்டுக்கொள்கின்றோம். இரண்டாவது, மத்திய அரசு புங்கர் பீமா என்ற ஒரு திட்டம் ஏற்கனவே இருந்தது. ஒரு நெசவாளி 59 வயசுக்கு முன் இறந்து விட்டால் அவருக்கு 2 லட்சம் அதாவது 2 லட்சம் அவருக்கு கொடுப்பாங்க. அது வந்து இப்போதைக்கு நிறுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் ஐயா ஆட்சி வந்தவுடன் மீண்டும் அந்த நெசவாளர்களுக்கு 59 வயது இறந்து விட்டால் அவருக்கு 2 லட்சம் கொடுக்க வேண்டும் என்று அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து, நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தில் உற்பத்தி செய்யப்படும் துணிகளை விற்பனை செய்வதற்கு ரூபாய் 20%, அதாவது 20% அல்லது 100 ரூபாய், அதில் எது குறைவோ அந்த தொகை தள்ளுபடி மானியமாக வழங்கப்பட்டுள்ளது. அது வந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன் அது நிர்ணயிக்கப்பட்ட இருக்குது. அது ஐயாவுடைய காலத்தில் வந்து கடந்த கால, அதாவது 5 ஆண்டுகளுக்கு முன் ஐயா பரமக்குடி லேனா மகாலில் இதே மாதிரி ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது. அப்போது வந்து நம்ம கோரிக்கை வச்சோம். ஆனா ஐயா அந்த கூட்டத்திலேயே எங்களுக்கு 300 கோடி ரூபாய் தள்ளுபடி மானியம் அறிவிக்கும் அப்போ சொன்னாங்க. நீங்க பேசிட்டு போன உடனே எல்லா சர்க்கிள்ல இருந்து எங்களுக்கு போன் பண்றாங்க, இது என்ன சாத்தியமா, இது கொடுப்பாங்களா, அது எப்படி 300 கோடி கொடுப்பாங்க, அது சாத்தியமே இல்லையேன்னு எல்லாருமே போன் மேல போன் வந்துட்டே இருந்துச்சு எங்களுக்கு. ஆனா அது நிச்சயமாக நடப்பதை தான் ஐயா சொல்லுவாங்க மாதிரி அதை எங்களுக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்து எங்க நெசவாளர்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப பிரகாசமா ஒரு வாழ்க்கை தர ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க. அதுக்கு நம்ம நெசவாளர்கள் சார்பில் ஒரு நன்றியையும் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து, நெசவாளர்களுக்கு வந்து தற்போது அதாவது நெசவாளர் 60 வயது முடிந்தவர்கள் வந்து ஓய்வூதியமாக 1200 வழங்கப்பட்டு வருகிறது. அதை கொஞ்சம் 3000 செய்ய வேண்டும், ஆவணம் செய்ய வேண்டும் கேட்டுக்கொள்கின்றோம். நெசவாளர் பெண்களுக்கு நெசவாளர் பெண்கள் மகப்பேறு காலங்களில் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. அவங்க என்னன்னா, முன்னாடி காலத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு எல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் 10 குழந்தை 15 குழந்தை 12, இப்போ எங்கள் வீட்டில் இருந்தால் நம்ம 12 குழந்தைங்க, என் நண்பர் வீட்டில் இருந்தால் 15 குழந்தை இருக்காங்க. அந்த மேலே இப்போ வந்து ஒரு குழந்தை 2 குழந்தை தான் பெற்றுக்கிறாங்க. அந்த ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு வந்து அதுக்கே அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க நெசவாளர் பெண்கள். அவங்க அடிக்கடி மருத்துவமனை போக வேண்டியது, வர வேண்டியது, அப்புறம் அது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். அங்கே வயசான பெண்கள் என்ன பெரிய குழந்தையா பெற்றோம், நம்ம 10 குழந்தை பெற்றோம், என்னமோ ஒரு குழந்தை பெற்றுக்கே இவ்வளவு இது பாக்குறாங்களே சொல்றாங்க. அதனால அந்த பெண்களுக்கு வந்து மகப்பேறு காலங்களில் கொஞ்சம் நிவாரணமாக மாசம் 5000 ரூபாய் 6 மாதங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். மனுவா கொடுத்துடலாம் ஐயா, அடுத்த மனுவா கொடுத்துருங்க நீங்க. சரி, மேலும் சில கோரிக்கைகள் இருக்கு, இதை மனுவா நம்ம கொடுத்துருக்கோம், அதெல்லாம் ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.